ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சேர்த்து நம்ம பழைய இரும்பு கடையில் 200 தான் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அந்த காற்றடிக்கிற பம்பு. இது ஃபுல்லாகவே ஒர்க்கிங் தான். பாலுக்கு காற்றடிக்கிறதுக்கு கூட இருக்குது, எல்லாமே ஃபுல் செட்டாக இருக்குது. பலூனுக்கு காற்றடிக்கிறதும் இருக்குது, ஃபுல் செட்டு பக்காவாக இருக்குது. இந்த ரிமோட் காரு அடுத்தது இதுவும் பக்காவாக தான் இருக்குது. என்ன ஒன்று மோட்ரு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணால் சரியாயிடும். இந்த ரிமோட் காரில் நமக்கு யூஸ் இல்லை தான், ஆனால் நமக்கு இந்த சுவிட்சு உள்ளே இருக்க மோட்ரு யூஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். நம்ம இப்போ முக்கியமாக பார்க்க போகிறது இந்த ஆடியோ ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர். இதுதான் ஃபுல் செட் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வயர்லெஸ். இப்போ இதில் வந்து HW பேட்டரி போடணும். HW பேட்டரி போட்டு ஆன் பண்ணால், இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் இது வந்து க்ரீன் லைட் எரியும். நம்மக்கிட்ட இப்போதைக்கு HW பேட்டரி இல்லை. அதுமாதிரி நம்மக்கிட்ட இன்னொன்று என்ன இல்லைன்னா, நம்மக்கிட்ட ஆம்ப்ளிஃபயர் இல்லை, ஹோம் தேட்டர் இருக்குது. அப்போது அந்த ஹோம் தேட்டருக்கு ஏற்ற கனெக்டர் நம்மக்கிட்ட இல்லை. அதாவது இந்த மாதிரி பின்னு நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நம்ம இது ரெண்டையும் வாங்கி நம்ம செக் பண்ண போகிறோம். அதேமாதிரி என்கிட்ட வந்து வயர்லெஸ் மைக் இல்லை, அதையும் நம்ம ரெடி பண்ண முடியுதா, அந்த வயர்லெஸ் மைக் மூலம் இதை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம்.